பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. எவ்வளோ பேசியும் இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்களே, எப்படி தான் நம்ம அத்தையை வெளியே கொண்டு வர்றது, என்ன பண்ணுறது எதுவுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க, ஒரு வேளை ஈஸ்வரிக்கு மட்டும் ஏதாவது ஆனால் கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியா வந்து, என்ன மாமா ஏன் இப்படி பேசுகிறீங்க, நம்ம எல்லாம் இருக்க வரைக்கும் அத்தைக்கு ஏதாவது ஆக விட்டுருவோமா, நான் ஏதாவது பண்ணி எப்படியாவது நான் அத்தையை வெளியே கொண்டு வரது என்னுடைய பொறுப்பு மாமா, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாமல் இருங்க, என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும், அதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. பழனிசாமி சாருக்கு கால் பண்ணி பேசி ஆகணும், அவர்கிட்ட கால் பண்ணி பேசினா எல்லாமே தெரிய வரும்னு சொல்லிட்டு இப்போ பழனிசாமிக்கு கால் பண்ணணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பழனிசாமியோட நம்பர் வந்து எங்கேஜாகவே இருக்கு. என்ன பண்ணலாம், அவரை போய் நேராகவே பார்த்துடலான்னு சொல்லிட்டு டைரெக்டாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து பழனிசாமியை தேடி போகிறாங்க. அங்கே நம்ம கோபி வராங்க. என்னுடைய அம்மா வந்து ஜெயிலில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ தெரியல, ஆனால் நீ வந்து பழனிசாமியை பார்க்க வந்திருக்க, ஏன்னா என் அம்மா இருக்க வரைக்கும் உங்களுடைய கல்யாணத்துக்கு தடையாக இருக்கும், அதனால இப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டெல்லாம் கேட்குறாங்க. இதை கேட்டதும் போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை என்னை பற்றி தப்பாக பேசுனீங்க நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க நம்ம பாக்கியா. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.